எயித் சரளி. சரி க ம ப ம க ரி. சரி க ம ப த நீ சா. சா நீ த ப ம ப த நீ சா நீ த ப ம க ரி சா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு லைன் பாமாகரி கீழே இறங்கி போகணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? சரி க ம ப ம க ரி ஃபாஸ்ட்டாக பாடிட்டு சரி க ம ப ம க ரி. அதுக்கப்புறம் ஸ்லோவாக சரி க ம ப ம க ரி. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சரளி இருக்கு இல்லையா, சரி க ம ப த நீ சா. இதை வச்சு ஸ்வரஸ்தானத்தோட பொசிஷன்ஸை கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஸ்வரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ரி க ம ப த நீ சா. திருப்பி க ம ப த நீ சா ம ப த நீ சா ப த நீ சா ம ப த நீ சா ப த நீ சா த நீ சா நீ சா சா. இதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் என்ன வரும், சாணி தப்ப மகரிசா இருக்கும் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்வரமாக கட் பண்ணி பாடணும். சாணி த ப மகரிசா நீ த ப மகரிசா த ப மகரிசா ப மகரிசா கரிசா ஹீசா சா. அப்புறம் இந்த கமா பாமா கரி சரிகமா பாமா கரின்னு வர்ற இடம், அந்த இன்பிட்வீன் ஃப்ரேஸ் கமா பாமா கமா பாமா கமா பாமா கமா பாமா கமா பாமா கரி மா பாமா கரி மா பாமா கரி பாமா கரி மாகரி கரி கம பாமகரி. அதிலே தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். சாணி தாப்பா மாப்பா தனி வரும் இல்லையா, சாணி தாப்பா மாப்பா தனி இறங்கி வந்து திருப்பி அசெண்டிங்கில் போகிறது. நீ தாப்பா மாப்பா தனி தாப்பா மாப்பா தனி பா மாப்பா தனி பா மாப்பா தனி பா மாப்பா பா மாப்பா தனி பதனி சான்னு முடிப்போம். அந்த கடைசி ஸ்வரத்தை ரிமூவ் பண்ணிட்டு பதனி அங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது எயிட் சரளி. அப்போ அதுக்கு முன்னாடி ஃப்ரேஸ் என்ன, சாணி தாப்ப மாப்ப தனி நீ தாப்ப மாப்ப தாப்ப மாப்ப தாப்ப மாப்ப. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்வராஸ் கட் பண்ணி ஃப்ரேசஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கேருந்து அசெண்டிங் ஆகி எங்கேருந்து டிசெண்டிங் வருது அந்த பாயிண்ட்டை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாக்கா இட் வில் பி ஈஸி டு get a hold of the grip of the swarasthanas. Sthana means position of the swaras when you are doing complex verses from the sarali. In general, 1லேருந்து 7th sarali வரைக்கும் there is no issue. It will be a linear fashion. Okay, there is அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். But after from 8th onwards up to 14th, you cannot expect a linear fashion. சடனாக அசெண்டிங் வரும், இன் பிட்வீனில் டிசெண்டிங் வரும். லோவர் சப்ஜெக்ட்லேருந்து அப்பர் சப்ஜெக்ட் வரைக்கும் போகணுன்ற மாதிரியே இருக்காது. சடனாக பா வரைக்கும் போயிட்டு ஒரு இமீடியட் ட்ராப் இருக்கும் ஃபர்ஸ்ட் லைனில். அதே மாதிரி தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். டிசெண்டிங் ஆர்டர் வந்துட்டே இருக்கும்போது ஒரு அசெண்டிங் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸிங் 8th-லேருந்து 14th வரைக்கும் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை வந்து அந்த இன்பிட்வீனில் இருக்கிற கமா பாமா மா பாமா 8th இந்த மாதிரி ஃப்ரேசஸ் பிக் பண்ணி
when you are working on that, you will have a hold on the swara position. ஸ்வரஸ்தானத்தில் எப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். So we won't make mistake. So you have to work in this aspect.